எல்லாரும் தான் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் ஏன் எல்லாராலையும் பணக்காரன் ஆக முடியல? நீங்க ஏன் இன்னும் பணக்காரன் ஆகல அப்படின்னு சில பேர் கிட்ட கேட்டோம் அப்படின்னா, வாய்ப்பு கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, எனக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பணக்காரன் ஆகிறதுக்கு திறமை, வாய்ப்பு, அதிர்ஷ்டம் இதெல்லாம் தேவையில்லைங்க. பணக்காரன் ஆகிறதுக்கு சில சீக்ரெட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வில்லியம் கே பால்மர் அவர்கள் எழுதிய தி ஹேபிட்ஸ் ஆஃப் பில்லியனியர் அப்படின்ற புத்தகத்தில் உள்ள ஒரு சில முக்கியமான சீக்ரெட்ஸும் பணக்காரங்களோட ஹேபிட்ஸையும் தான் இந்த புத்தகத்தில் சொல்றாரு. அதுல இருந்து 5 முக்கியமான ஹேபிட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், காம்பவுண்ட் யுவர் நெட்வொர்க், நாட் ஜஸ்ட் மணி. அதாவது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத விட உங்களுக்கு யார் தெரியும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யுவர் நெட்வொர்க் இஸ் யுவர் நெட்வொர்க். உங்களுக்கு நிறைய திறமை இருந்தால் மட்டுமே பத்தாது. அந்த திறமையை எப்படி காசாக மாற்றணும் அப்படின்னு தெரியணும். அதற்கு நிறைய நெட்வொர்க் உங்களுக்கு தேவை, நிறைய கான்டாக்ட்ஸ் தேவை. சரி, இந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் எல்லாம் எப்படிங்க டெவலப் பண்ணுறது? இன்னைக்கு காலகட்டத்தில் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஒத்த சிந்தனை உள்ள வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலாம். டெலகிராம் குரூப் இருக்குது. அந்த மாதிரி டெலகிராம் குரூப்பில் இணையலாம். இன்றைக்கி நீங்கள் என்னவாக போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணால் மட்டுமே போதும். அதை சார்ந்த நிறைய ஃப்ரீ கம்யூனிட்டி இருக்குங்க. நீங்கள் ட்ரெக்கிங் போகணும்னு ஆசைப்பட்றீங்களா? அதுக்கு கம்யூனிட்டி இருக்குது. ட்ராவல் கம்யூனிட்டி இருக்குது. கம்மியான பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? அதுக்கு கூட கம்யூனிட்டி இருக்குது. பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எஸ், தமிழ் ப்ரூனர், ஜேசிஐ, ரோட்ரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டிஸில் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து உங்களோட நெட்வொர்க்கை முதல்ல டெவலப் பண்ணுங்க. உங்களுக்கு கான்டாக்ட் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்களோட நெட்வொர்க்கும் பெருசாக மாறும். 2வது பாயிண்ட்டு, எமோஷனல் டிசிப்ளின் கிரேட்டர் தென் இன்டெலிஜென்ஸ். அதாவது பணக்காரங்க எல்லாம் புத்திசாலிங்களா அப்படின்னு கேட்டா அவ்வளவு ஒன்றும் பெரிய புத்திசாலிங்க கிடையாது. அப்போ ரொம்ப திறமையானவங்களா அப்படின்னு கேட்டா அவ்வளவு ஒன்றும் திறமையானவங்களும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு எமோஷனல் டிசிப்ளின் கரெக்டாக இருக்கும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். எங்கே கோவப்படணும், எங்கே கோவப்படக்கூடாது, எந்த இடத்துல எப்படி பேசணும், எப்போ ஆடணும், எப்போ ஆட்டத்தை நிறுத்தணும் அப்படின்னு தங்களுடைய உணர்வுகளை அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால், லக்கி பாஸ்கர் படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு டயலாக் வரும், எவ்வளோ நல்லா ஆடுறோன்றது முக்கியம் இல்லை, எப்போ ஆட்டத்தை நிறுத்துகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆட்டம் நல்லா போயிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஆட்டம் மோசமாக இருந்தாலும் சரி, எப்போ ஆட்டத்தை நிறுத்தணும் அப்படின்றது அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். பணக்காரங்க பெரும்பாலும் பெரிய ரிஸ்கெல்லாம் எடுக்கிறது இல்லைங்க. கால்குலேட்டட் ரிஸ்க் தான் எடுப்பாங்க. ஒருவேளை அந்த ஆட்டம் தப்பாயிருச்சு அப்படின்னா ஆட்டத்தை நிறுத்திக்குவாங்க. ஆட்டம் நல்லா போகும்போதும் எங்கே நிறுத்தணும்னு அவங்களுக்கு தெரியும். பணக்காரர்கள் ஒருபோதும் பேராசைப்படுவதில்லை, கிரீடியாக இருக்கிறது இல்லை. தங்களுடைய உணர்வுகளை தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. திறமை முக்கியம் இல்லை. கோபம், பயம், ஆத்திரம், சந்தோஷம், துக்கம், வெறுப்பு, ஆசை, பேராசைன்னு எல்லா உணர்வுகளும் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உங்கள் வசம் இருந்தால் நீங்களும் பணக்காரர் தான். 3வது பாயிண்ட், இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். ஒரு முறை வாரன் பஃபட் கிட்ட எது நல்ல பங்குகள் அப்படின்னு எங்களுக்கும் சொல்லுங்களேன், நாங்களும் சரியா அந்த பங்குகளை இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வாரன் பஃபட் என்ன சொன்னாருன்னா, இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப், உங்களிடத்தில் நீங்கள் முதலீடு செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். புது புது விஷயங்களை கற்றுக்கோங்க, புது புது டெக்னாலஜியை கற்றுக்கோங்க. எது நல்ல பங்கு அப்படின்னு யாரோ ஒருத்தர் கிட்ட கேட்காம, எது நல்ல பங்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். நிறைய பேர் ஒரு வேலையில் ஜாயின் பண்ண பிறகு புதுசாக எந்த விஷயங்களையும் கற்றுக்கிறதே இல்லை. இதுதான் அவங்களுடைய தோல்விக்கு காரணம். ஆனால் பணக்காரங்க எப்போதும் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு தயங்குறதே இல்லை. அவங்க 10,000, 20,000, பல லட்சங்கள் செலவழித்து கூட ட்ரைனிங் எல்லாம் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு வாரன் பஃபட் சொல்கிறாரு. நீங்கள் ஃப்ரீயாக பல லட்சம் கொடுத்து கூட ட்ரைனிங் அட்டன் பண்ண வேணாம், பல ஆயிரங்கள் கொடுத்து கூட ட்ரைனிங் அட்டன் பண்ண வேணாம். யூடியூப்பில் ஃப்ரீயாகவே கற்றுக்கிறதுக்கு நிறைய நல்ல நல்ல எஜுகேஷன் வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்து உங்களோட திறமைகளை வளர்த்துக்கோங்க. புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருங்க. புது புது டெக்னாலஜியை கற்றுக்கோங்க. 4வது பாயிண்ட்டு, தே திங்க் இன் டீகேட்ஸ் நாட் இன் டேஸ். பணக்காரங்க எப்போதுமே லாங் டேர்மாக தான் யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்த நான் இன்னைக்கு பண்ணுறதுனால எனக்கு இன்னைக்கே லாபம் கிடைக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறதே கிடையாது. நான் இன்னைக்கு பண்ண போகிற இந்த விஷயத்தால் ஒரு 3 வருஷத்தில் எனக்கு என்ன மாதிரி லாபம் கிடைக்கும், ஒரு 5 வருஷத்தில் எனக்கு என்ன மாதிரி லாபம் கிடைக்கும் அப்படின்னு லாங் டேர்மாக யோசிக்கிறாங்க. அப்படி யோசித்து அந்த பழக்கங்களை தொடர்ச்சியாக பண்ணுறாங்க. நீங்களும் அப்படி லாங் டேர்மாக யோசிங்க. 5வது பாயிண்ட்டு, டெலிகேட் எவ்ரிதிங் எக்ஸப்ட் திங்கிங். பணக்காரங்க தங்களுடைய வேலைகளை
மற்றவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவங்களுடைய வேலை வெறும் சிந்திக்கிறதா மட்டும்தான் இருக்கு. நாம எப்படி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது, நம்ம இன்னும் என்ன புது விஷயங்களை கற்றுக்கலாம், அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சிந்திக்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலையாக வச்சுருக்காங்க. அதனால தான் அவங்களால தொடர்ந்து பணக்காரங்களாகவே இருக்க முடியுது. அதனால முடிஞ்சளவு நீங்களும் உங்களுடைய சின்ன சின்ன வேலைகளை அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு பெரும் லாபம் தரக்கூடிய வேலைகளை நீங்க செய்ய ஆரம்பிங்க, சிந்திக்க ஆரம்பிங்க. அவ்வளவுதாங்க. இப்போ ஒரு சின்ன ரீகேப். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், காம்பவுண்ட் யுவர் நெட்வொர்க் நாட் ஜஸ்ட் மணி. உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத விட உங்களுக்கு யாரை தெரியும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெட்வொர்க்கை டெவலப் பண்ணுங்க. ரெண்டாவது பாயிண்ட், எமோஷனல் டிசிப்ளின் கிரேட்டர் தென் இன்டெலிஜென்ஸ். மிகப்பெரிய பணக்காரனா மாறணுமா வெறும் புத்திசாலித்தனம் மட்டுமே பத்தாது, உணர்வுகளை கையாள்வது எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். மூணாவது பாயிண்ட், இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். உலகத்திலேயே சிறந்த முதலீடு உங்களை மேம்படுத்திக் கொள்ள ஏதாவது ஒன்று செய்வது தான். நாலாவது பாயிண்ட், தே திங்க் இன் டீகேட்ஸ் நாட் இன் டேஸ். வெற்றியாளர்கள் எப்போதும் நெடுங்காலத்திற்கு தான் யோசிப்பார்கள். அஞ்சாவது பாயிண்ட், டெலிகேட் எவ்ரி திங் எக்ஸப்ட் திங்கிங். முடிந்தவரை உங்கள் வேலைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். உங்கள் வேலை சிந்திப்பதாக மட்டும்தான் இருக்க வேண்டும். இந்த புத்தகத்தில் இந்த 5 விஷயம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. நேரம் கருதி அதெல்லாம் என்னால் இந்த வீடியோலேயே சொல்ல முடியல. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் நம்ம சேனலோட ஜாயின் பட்டன் மெம்பராக மாறிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி அதில் சேர்ந்து மெம்பராக மாறிட்டீங்க அப்படின்னா மெம்பர்ஸ்க்காக இன்னும் பிரத்யேகமான சில வீடியோக்கள், சில ஜூம் மீட்டிங்கெல்லாம் நடக்கும். முடிஞ்சால் நம்ம சேனலோட ஜாயின் பட்டன் மெம்பராக ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த 5 விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற வாழ்க்கையோட ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். ட்ரீம் பிக், அச்சீவ். இனவத்தெல்லாம்